மயிலாடுதுறை மாவட்டத்தில் பருவம் தவறி பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணம் கோரி ஏப்ரல் 9ஆம் தேதி சாலை மறியல் போராட்டம் நடைபெறும் என்று விவசாய சங்கங்கள் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை அருகே மாப்படுகை கிராமத்தில் உள்ள யாழ் இயற்கை வேளாண் பண்ணையில் விவசாய சங்கங்களின் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. 30க்கும் மேற்பட்ட விவசாய சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்திற்கு தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க மாவட்ட தலைவர் ராமலிங்கம் தலைமை வகித்தார். இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த ஆண்டு பருவம் தவறி பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு அறிவிக்கப்பட்ட நிவாரணம் இதுவரை விவசாயிகளுக்கு முழுமையாக கிடைக்கவில்லை என்று கூறினார். இந்த ஆண்டு ஜனவரி மாதம் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கும் நிவாரணம் வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். இதை கண்டித்தும் உரிய நிவாரணத் தொகை வழங்கிட தமிழக அரசை வலியுறுத்தியும் வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி மயிலாடுதுறையில் சாலை மறியல் போராட்டம் நடத்தப்படும் என்றும் ராமலிங்கம் தெரிவித்தார். இதே போல கடந்த ஆண்டும் ஜனவரியில் பெய்த மழையில கடுமையா பாதிக்கப்பட்டு அதுக்கான உரிய நிவாரணம் வழங்காம ஓராண்டுக்கு மேல 13 மாதங்களுக்கு பிறகு அந்த நிவாரணம் 10 கோடி சொத்து அறிவித்து அது சரியா பாதிக்கப்பட்ட விவசாயி போய் சேரல. இப்பயும் கேட்டா கணக்கு எடுத்துட்டோம், அனுப்பிட்டு ஆதார் கார்டை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு சொல்லிட்டு எந்தவித அறிவிப்பும் இல்லை. இன்னும் கிணத்துல போட்ட கல்லு மாதிரியே இருக்கு. பேரளவுல தான் பாதிக்கப்பட்ட விவசாயி கிடைக்கிறதே இல்லை. அது மாதிரி பாத்தீங்கன்னா உரிய விலை இல்லாம நாங்க கஷ்டப்பட்டு இருக்கிறோம். நாங்க வேற வழியே இல்லாம மயிலாடுதுறை மாவட்ட விவசாயிகள் ஒன்று திரட்டி வருகின்ற 9ஆம் தேதி மயிலாடுதுறையில ஒரு முக்கிய பகுதியில மிகப்பெரிய சாலை மறியல் நடத்துறதுக்கு திட்டமிட்டு முடிவெடுக்கப்பட்டிருக்கு. நடத்தப்படும்.